வணக்கம் நண்பர்களே, இது என்னோட வாழ்க்கை மாதிரி நாள் 29. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அதுமா ஃபுல்லாக ஃபண்டேவா மாற்றணும்னு சொல்லிட்டு ஸோ பசங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். பசங்க எல்லாமே ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. எதுக்கோசரம் வந்து போனா ஸோ இன்னைக்கு ஊர்ல திருவிழா, ஸோ அதுக்கோசரம் வந்திருந்தாங்க. ஸோ சண்டே அதுமா காலையில மீன் குழம்பு ஃபுல்லாக டைட்டாக அடிச்சுட்டு ஸோ வெளியே போயிட்டு நம்ம நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க கூட இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 4 வெத்துக்கு சுத்திக்கு உள்ள போட்டா திடீர்னு ஒரு பட்டாம்பூச்சி ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணிச்சு. ஸோ ரெண்டு பேரும் வீடியோ கால் தான். ஸோ அது என்னெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஸோ நம்ம மட்டும் பசங்க தானே. ஸோ ரெண்டு பேரும் உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி சோ அதன் பிறகு ஹோட்டலுக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு சொல்லிட்டு நம்மள கூட்டிட்டு போட்டா என்ன வேலைகள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே இல்லையா, அதனால சிக்கன் எடுக்கிற வேலை அப்புறம் காய்கறி வாங்குற வேலை எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம கிட்ட வேலையை தள்ளி விட்டாங்க. தேங்காய் உரிச்சு கொடுப்பா சாமி வருமான்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஸோ திருவிழா தான் நிலவரத்தில் போதுன்னு சொல்லிட்டு நேரில் போயிட்டு பார்க்கலாம் பார்த்தா அங்க கரகம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ சூப்பரா செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா அங்க ஓரமா வந்து போனா ஸோ வெடி டிபார்ட்மெண்ட்லாம் தமிழ் பார்த்துதான். அங்க ஒருத்தர் வந்து தம்பி அண்ணனோட வரலாறு தெரியுமா, பாம்பே எல்லாம் பண்ணிதான் தெரியுமா, நீங்க சின்ன பசங்க நான் வெடி பிடிக்கிறப்ப நீங்க என்னத்தெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் குத்துந்தாரு. அது யாருன்னு ஹோட்டல் நண்பர் தான். அவர் பாருங்க அசப்லாம் காமிச்சிருந்தாரு எங்க மேல வெடி விட்டுருன்னு. ஆனா ஒரு மணி நேரமா பத்த வச்சிருந்தாரு. என்னடா சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு தத்துவம் போட்டுதான். ஏனைக்கு எப்பவுமே அடிச்சா இருக்கா கொஞ்ச டைம் அதுக்கப்புறம் விட்டுருவாரு. இவரும் விடுற மாதிரி தெரியல. கடைசியில அவர் விட்டல வச்சிருந்தாரு. நீங்களே இந்த வீடியோல பாருங்க நண்பர்களே. வெடியை பத்த வச்சுட்டு பயிரில் விட்டான். அது யார் வீட்டு பயிர் தான், ஹோட்டல் வீட்டு பயிர் தான். அவங்க வீட்டு பயிரில் அவரே எடுத்து விட்டாரு. ஸோ அதன் பிறகு இந்த கேரக்டர் யாரு ப்ரோ புதுசா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவரு ப்ரொஃபசர். சும்மா விளையாட்டு சொல்ல உண்மையாலுமே ஒரு ப்ரொஃபசர் தான். நம்ம அண்ணனுக்கு இந்த கிராமத்தில் இருக்கும் கலையின் மீதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகம். ஸோ அதனால தான் அந்த பிரேக் டான்ஸ் எல்லாம் போட்டுருந்தது. ஸோ அதை விடுங்க, திருவிழா வருவாங்க. ஸோ சாமி வந்து அடிச்சு ஸோ ஆடிட்டே இருக்கிறப்ப அந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து கோயிலான கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கிட்ட எல்லா கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் அது இருந்து வச்சுட்டு ஸோ மக்களுக்கு எதனா சாப்பாடு கொடுக்குற உதவி பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா நம்மளுக்கு யாரும் உதவி பண்ணாலும் இல்லை. அதன் பிறகு ஸோ டாக்டர் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா போய் சாப்பாடு வாங்கினாரு. ஸோ ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு என்ன ப்ரோ டாக்டர் திவாகர் சொல்லி கேட்டீங்கன்னா அவர் படிக்கிற அதே கோர்ஸ் தான் இவரும் படிக்கிறாரு. இங்க திரும்பி பார்த்தா பசங்க போட்டு வெளுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு லைட்டா தூக்கம் வர மாதிரி இருந்துச்சா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு சாயங்காலம் ஒரு 5 மணி போல எழுந்து ஸோ நீ ரன்னிங் போற மைண்ட் செட்டும் இல்லை. ஸோ டப்பு கொடுத்துட்டு போலாம் பார்த்தா அங்க சரியான காத்து. இந்த காத்துலாம் ஒன்லி வில்லேஜஸ் மட்டும் தான் அடிக்கும். சிட்டி சைடு அங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கப்புறம் ரன்னிங்கும் போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த காத்து நம்மள அது மாதிரி மாத்திச்சிங்க. ஸோ ரன்னிங் போயிட்டு வரலாம் பார்த்தா திடீர்னு வந்து பார்த்தா மழை வந்துச்சு. நம்ம கிட்ட போன் வர கையில இருக்கா. ஸோ எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வண்டி வந்துச்சு. ஸோ அந்த வண்டியில கைப்பட்டு வீட்டுக்கு வந்து ஸோ அருமையான ஒரு குளியில குளிச்சு ஸோ நீங்க வந்து பாரு சண்டே இல்லையா, சண்டே அது மாதிரி வீட்டுல சிக்கன் எடுத்துருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சு தூங்கிட்டு நண்பர்களே. ஸோ அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை இப்படி தான் போச்சு. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.